நீங்க ஃபாலோ எல்லாம் பண்ண வேண்டாம். உங்களோட வெளிநாட்டு சந்தேகங்களை தயவு செய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். இது வரைக்கும் எனக்கு மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே நைட்டு 11 மணியா இருந்தாலும் ரிப்ளை பண்ணிட்டு தான் தூங்கிருக்கேன். அதே மாதிரி எனக்கு வேலை வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் என்னால முடியாது. என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுவேன். ஆல்ரெடி ஜாபை பத்தி போட்டதுக்கு தான் என்னோட வீடியோவுக்கு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை ஒரு வருஷத்துக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி லட்ச கணக்குல 10 லட்சம் 7 லட்சம் 6 லட்சம் கட்டி சில நாட்டுக்கெல்லாம் ஏஜென்சி மூலியமா வேலைக்கு போறீங்க அப்படின்னா அங்க 15,000 20,000 30,000 சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செய்து அவ்வளவு காசை கட்டி வெளிநாட்டுக்கு போகாதீங்க. நீங்க சவுதி, ஓமன், பக்ரைன், கத்தாருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு 50,000 60,000 ரூபாய்க்கு நல்ல வேலை, அதாவது டெக்னீஷியன்ல இருந்து மேல போயிட்டீங்க அப்படின்னா மினிமம் 35,000 ரூபாயில இருந்து 60 1 1.5 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். அதனால நீங்க ஏஜென்சிட்ட போகும்போது நல்லா யோசனை பண்ணிக்கங்க. இங்க வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன குத்துதுனே குடையுதுனே அப்படின்னா ஹெல்ப் யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா வந்த உடனே நான் ஊருக்கு போகணும், எனக்கு வேலை பிடிக்கல அதனால நான் ஊருக்கு போறேன், என்னால முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க ஒன்ஸ் வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு 2 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை முடிக்காம நீங்க ஊருக்கு போக முடியாது. அப்படி நீங்க ஊருக்கு போய் ஆகணும் அப்படின்னா இங்க உள்ள காசுக்கு சம்திங் நீங்க கொடுத்துட்டு தான் ஊருக்கு போக முடியும். இதுதான் உண்மையான விஷயம். நீங்க எந்த பொசிஷனுக்கு வந்தீங்கன்னாலும் சரி, வந்தோடனே எனக்கு வேலை பிடிக்கல நான் ஊருக்கு போறேன் அப்படின்னா விட மாட்டாங்க. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை மறக்காம எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ எல்லாம் பண்ண வேண்டாம். என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். எனக்கு தெரியலையா என்ன சுத்தி இருக்கவங்கள்ட்ட நான் கேட்பேன், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கேட்பேன். வெளிநாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து வாழ்றதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி விளம்பரங்களை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. அங்க அது இருக்கு, இங்க இது இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, ஹாய் மக்களே அப்படின்னு சொல்லி ஏமாத்தி ரொம்ப பேர் சுத்துறாங்க. அவங்கள நம்பி உங்களோட வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. வெளிநாட்டு வாழ்க்கையில உண்மை என்னமோ அதை மட்டும்தான் நம்ம சேனல்ல ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாரு மனசையும் புண்படுத்துற மாதிரி நம்ம இது வரைக்கும் பேசுனதும் கிடையாது. அநீதிக்கு எதிரியா நம்ம குரல் கொடுக்க தான் செய்வோம். பிடிக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்க, பிடிக்காதவங்க தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. நன்றி, வணக்கம் மக்களே.